தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவால் ஊழியத்தின் ஆமென் தீர்க்க தரிசன சத்தத்தை காண வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இயேசு வாழ்ந்தார் ஊழியத்தின் சார்பாக ஆமென் ஒரு விஷயம் கூட வாழ்த்துக்களை வரவேற்கிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். என்ன கைவிடுவதில்லை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அநேக வார்த்தைகள் வசனங்கள் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறார். இதுவரை எனக்கு தெரியாத வார்த்தைகள் வசனங்கள் கூட இந்த செய்தியை நான் கொடுத்துட்டு இருக்கும்போது என் வாயில் வைத்து நான் பார்த்தேன். நானே ஆச்சரியப்பட்டேன். ஆமீன். நேற்றை சொன்னாங்க. ஆமீன். கருதலால் எனக்கு ஒரு தரிசனத்தை சொப்பன தரிசனத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த சொப்பன தரிசனத்தை கொடுக்கும்போது இந்த கைவிடப்பட்ட நிகழ்ச்சியை எனக்கு அது கொஞ்சம் விசனமாக இருந்தது. ஆமீன். பாலும் தேனும் ஓடுற காதானுக்குள்ள மோசே போகாதது எனக்கு ஒரு விசனமான காரியம். அது என்னையே நான் வைத்து ஆண்டவரே, நான் சில வேளையில் நான் ரொம்ப கோபப்படுத்தப்படுகிறேன். இந்த மோசையை மாதிரி என்னுடைய ஜனங்கள் என்னை நெருக்கும் போது, என் வார்த்தை கீழ்ப்படியாத போது நானும் ரொம்ப கோபம் உள்ளவனாகி விடுகிறேன். உண்மைதான். ஆமென். நான் விழுந்து விட்டேனோ, என்னுடைய கிருபை இழந்து விட்டேனோ, மாம்சத்தில் நான் இப்படி பேசுகிறேன் என்று சொல்லி நான் ஆண்டோட சம்பவத்தை ரொம்ப கேட்கிறவன், அது எதிர்பார்க்கிறவன் பதில் எப்படி வரேன். அப்போ நேற்றை ஒரு சொப்பனத்தை எனக்கு வெளிப்படுத்தி அதுக்கு ஒரு மாற்றத்தை எனக்குள்ள தந்தார். அவன் மோசையே அவன் இடத்துக்குள்ள போகல, கால்நாளுக்குள்ள போகல. அப்போ என்னுடைய வாக்குத்தை நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் நடத்தாமல் இருப்பாருங்கிற ஒரு சந்தேகம். அப்படியே நான் அதுக்காக சோத்திரம் பண்ணி கொண்டு மனுஷன் நினைவு கொஞ்சம் மனுஷனை வார்த்தைதான் எல்லா சொத்தையும் கையில் வாங்கி வச்சிருக்கிற இந்த யாக்கு வாங்கிட்டு இருக்கிற மாதிரி. உண்மை மக்களே, நான் போய் சொல்லலை. நான் சொன்னேன். ஆமீன். தரிசனம் சின்ன தரிசனம் இல்லை, எல்லாம் இலவசமாக கொடுக்கணும். கல்வி முதற்கொண்டு எல்லாமே ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு எல்லாமே இலவசமாக கொடுக்கணும். எதையும் வாங்காமல் கொடுக்கணும். யார்கிட்ட ஆண்டவர் தாரதை வாங்கி எதையும் வாங்காமல் கல்வி கொடுக்கணும், மருத்துவம் கொடுக்கணும். அவிசுவாசிகளுக்கு மருத்துவம் கொடுக்கணும், விசுவாசிகளுக்கு விசுவாச வார்த்தையை சொல்லி ஜெபஜீவியத்தை நடத்தணும். ஆமீன். சுகமாக்கு மருத்துவர் கர்த்தர் என்பதை வெளிப்படுத்தி காட்டணும். நல்ல வைத்திய கர்த்தர் என்பதை வெளிப்படுத்தி காட்டணும். இப்படியெல்லாம் என்னுடைய உண்மையாகவே ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி செய்யணும்னா எனக்கு ஆசை. பவரா வல்லமையா 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 பவர்ல வல்லமைன்னு தான் நினைக்கிறேன். சரி, அதை எப்படியே போட்டு ஏன்னா படிக்காத வேண்டியா. ஆமீன். கர்த்தர் என்னை படித்து வைத்த ஜானவர், அவருக்கு பயப்பட பயங்களுக்குள்ள இருக்கு. என்னை அழைத்தவர் கர்த்தர், என்னை தெரிந்து கொண்டவர் அவர். அப்படி இருக்கு. நான் ஏன் பயப்படணும்? ஆமீன். சொல்ல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்கிலீஷாக இருந்தாலும், தமிழாக இருந்தாலும், ஹிந்தியாக இருந்தாலும், மலையாளமாக இருந்தாலும் எல்லாம் கர்த்தருடைய. ஆமீன். மோசே என்ன தப்பு செய்தாரு? அதே எனக்கு ஒரு வார்த்தை மனசுல இருந்துச்சு. அவர் ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியில, அது உண்மை, அது தப்பு தான். ஆனால் அது மோசையோட நியாயப்பிரமாணத்தில் மோசைக்கு கற்றுக் கொடுத்த வாக்கு கட்டளை. அது மோசைக்கே அடி விழுந்திருக்கு. அவருடைய வார்த்தை கீழ்ப்படிய நிமித்தம் அவருக்கு என்ன முடியல.
எங்கே போக முடியல. ஆமேன். காலருக்குள்ள போகிறார். அதில் காலரில் காட்டி விட்டார். நடத்திட்டு போய் உள்ள போய் அதை சுதந்திரிக்க முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடு அப்படியே கிடையாது. ஏன்னா மன்னிப்பு இருக்கு. மோசைக்கு உடன்படிக்கையை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார் இயேசு பூமிக்கு. அந்த பக்கத்தில் பார்க்கும்போது இப்போ மன்னிப்பு இருக்கு, தண்டனை இல்லை. ஆனால் என்ன சிச்சை உண்டு, தண்டனை கிடையாது, சிச்சை உண்டு. புரியலையா? பழைய பாட்டில் அப்படி இல்லை. அது ஒரு தண்டனை, குற்றம். இது மன்னிப்புக்கு தான் என்னது சிச்சை, போதக சிச்சை, தகப்பன் சிச்சை. பிள்ளைக்கு சிச்சை வேற, தண்டனை வேற. தண்டனைன்னா தூக்கு தண்டனை, மரண தண்டனை, ஆயுள் தண்டனை. ஒரு தண்டனை, ஒரு அரசு, இத்தனை நாள், இத்தனை வருடம் அப்படிங்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில், புதிய ஏற்பாட்டு காலத்தில் அடியை கொடுத்து அவர் போக வேண்டிய போய் கொண்டு சேர்த்துருவார், அவங்க அனுபவிக்க வைப்பார். அதுதான் புதிய ஏற்பாடு நியாயமும். ஆமேன். அவங்க நீங்கள் இதை அனுபவிப்பீங்கன்னா அனுபவிச்சிருவாங்க. ஆமேன், ஆமேன். அதுவும் நிறைய வெளிப்பாடிப்பு வந்துக்கிட்டே இருக்கு. ஆண்டோருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுக்கு தான் விதமான காரியம். அப்போ எல்லா சுகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை மறந்து நடக்கிறவனுக்கு அந்த ஆசீர்வாதம் புசிக்க முடியாதுன்னு புதிய ஏற்பாடு சொல்லி. அப்போ நான் எனக்கு தரிசனத்தை பார்த்தா, கர்த்தர் மோசைக்கு செய்கிறது குற்ற தவறு அப்படின்னு நான் சொல்றதா ஒரு வார்த்தைக்கு பேசுறது மாதிரி ஒரு சொப்பனை எனக்கு கிடைச்சு. அப்போ இது என்னை கொஞ்சம் சற்று சிந்திக்க வச்சது. உண்மைதான் அப்படின்னு வெளிப்பாடு சபையில் வச்சு நான் சில வார்த்தைகளை சொன்னேன். ஜனங்களுக்கு விசுவாசிகள் சொல்லி கொடுத்தேன். அங்கே எத்தனை பேர் தான் காது கேட்குறது, சத்தியத்தை கேட்குறாங்களோ எனக்கு தெரியாது. அதான் இதை வார்த்தையாக கூட சொல்லி கொடுத்தேன். அது என்னுடைய கடமை. மோசே அன்றைக்கு அவர் செய்தது ஜனங்களுக்காக, அவருக்காக அவர் அவசரப்பட்டு செய்யல. ஜனங்க தான் சொன்னாங்க, அட்டி அட்டி நீ தான் அடிச்சாரு. கர்த்தருக்கு வார்த்தையை மறந்தார். அப்போ மனுஷனுக்கு பிரியமானது புதிய நியாயப்பிரமாணத்தின்படி எல்லா விதத்தை சத்தியப்படி மோசம் செய்தது கரெக்ட் தான், தப்பு கிடையாது. அவர் கீழ்ப்படுகிறதுக்குள்ள ஆண்டவராக்க சொன்னார் அப்படின்னு அந்த வார்த்தை கீழ்ப்படுங்கிற வார்த்தையை ஒன்று மட்டும் மறந்தார். ஆனால் ஆண்டு மன்னித்து என்ன செஞ்சாரு, விட்டுருக்கணும். அதுக்கு தான் நான் கேட்டேன். யாரும் இல்லை. அப்போ ஆண்டூர் எங்கள் மோசாக்களுக்கு செய்த தப்பு தானே, மோச தாத்தாவுக்கு. ஆமேன், அங்கிலோ மாமேனோ எப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நம்முடைய முன்னோர் அவருக்குள்ள நன்மைதான் ஆசீர்வாதம் எனக்கும். எனக்குள்ள ஆசீர்வாதம் தான் இனி பிற்பாடு வரை எல்லாம் சந்ததிக்கும் அப்படின்னு ஒருத்தர் எல்லாரும் நினச்சி பாருங்க. நாளை இந்த உலகத்தை நீங்களா ஆள போறீங்க, உங்களுடைய சொத்தை நீங்களா ஆள போறீங்க, உங்க பிள்ளைய ஆள போகுது. இனி வரக்கூடிய சந்ததியில் ஆளும். அந்த சந்ததி உங்க பிள்ளைங்க நடத்தி யாருக்கு போகுது? காவல் இருக்கணும். அதனால வார காலத்தை கூட அங்கே சிந்திச்சு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் தூங்க மாட்டோம். அது சிந்திக்காத, முடிஞ்சதையும் சிந்திக்காத, நினைத்துக்கொள், நினைவு கூர்ந்துக்கொள். சிந்திச்சுட்டு இருக்காத, ஆனால் நினைவு கூறவும் தவறா. முந்தினவைகளை சிந்திக்க வேண்டாம்.
புரியுமாவதை குறித்து வேண்டாம். இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். இதெல்லாம் வாக்குத்தம். புதிய காரியத்தை நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். படம் எல்லாம் ஓடித்தானே, எல்லாம் போச்சு. இதெல்லாம் வசனம்தான், வாக்குத்தம் தான். ஆனா ஜீவ புஸ்தகம்னு ஒன்று இருக்கு. அது என்ன செய்யுமா? மறக்காது. எல்லாம் கண்டிச்சு நன்மை கெட்டது எல்லாம் எழுதி வச்சிருக்கு. அதுதான் சிந்திக்கிறது, விலை கூறுறது. இன்னும் அதே இந்த காரியங்கள் நம்ம சொல்றதுக்கு சரி கிடையாது. அப்போ மோசைக்காக நான் பந்து பேசுகிறவனாக இன்றைக்கு நிற்கிறதாக கருத்தை வெளிப்படுத்துகிறேன். அது எனக்கு தப்பா சரியானு எனக்கு புரியல. நான் எங்க போய் நிற்க போறேன்? கர்த்தரிடத்திலே கர்த்தர் எனக்கு மோச தாத்தாக்கு தப்பு பண்ணிட்டாரு அப்படி சொல்லிருந்த மாதிரி இருக்கு. ஆமீன். ஏன் பிள்ளைகளை அது கொடுத்தாரு? மோசைக்கே அது கொடுத்துருக்கலாமே. அந்த கிறிஸ்துடைய காலத்தில் ஆமீன் எல்லா நியாயத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. கண்டிப்பாக எல்லாம் நன்மை புரிசித்து திருப்தியாகிதான் அவர் மதிப்பார். இது உண்மையான சத்தியம். இதுதான் ஒரிஜினல். அதே வேளையில் இதே இயேசு சொன்ன வார்த்தை தான் இது. அதே இயேசு இன்னொரு பக்கம் யாருக்கு சொல்லி இருக்கிறாரு? தான் இருதயத்துக்குள்ள ஐயா எல்லாம் உண்டாக்கிட்டேன், இனி இப்போ சம்பூர்ணாக இருக்கிறேன் என்று சொல்லி அதுல முடிவு கண்டவனாக இதான் உட்காந்து திம்பேன் அப்படின்னு பெருமை கொண்டா. அவனுக்கு அந்த வருஷத்தை இயேசு வச்சிருக்கிறாரு. ஆனா மூடனே, அப்படி நினைக்கிறவன் மூடனே, இன்றைக்கு உயிர் ஒன்று விட்டு போனா அது இதெல்லாம் யார் சாப்பிடுவா? அப்படி அப்ப எதுவும் உனக்கு மிகையும் கிடையாது, எதுவும் குறை கிடையாது. அன்றோட அப்பங்கிற வார்த்தை அதுதான். அதுதான் இந்த வருஷத்துடைய சத்தியம். வாக்குத்த நிறைவேற பலி முடியும் வரைக்கும் உன் கையெல்லாம் பிடித்திருப்பேன், விட மாட்டேன். நீ அதாவது அர்த்தம். நீ என்ன நினைக்கணும்னு நினைச்சு ஆண்டோருக்கு பிரியமா ஓடுறியோ அந்த ஓட்டை நிறைவேறும் வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிறார். அதான் ஃபைட்டு, உறுதிப்பாடு, விசுவாசம், நம்பிக்கை. தாட்டே விட மாட்டேன், சாக மாட்டேன், ஓடுவேன். நடக்க முடியாம போயிட்டா உருட்டு வாகனத்துல ஓடுவேன். தள்ளாடுகிற முழங்காலை நிறுத்துகிறார் கர்த்தர். இந்த வருஷத்துள்ள வாக்கு பலவீன எல்லாம் எனக்கு வந்துடாச்சு. நான் தரிசனம் பார்த்தேன். காரு கூட தள்ளாடிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். ஆமே, இன்றைக்கு நான் சில வேளையில் என் முழங்கால் தள்ளாடுகிறத பார்க்குறேன். தள்ளாடி தடுமாண்டிக்குப்பேன். எதை விசுவாசிக்கணும்? இயேசு மட்டும் விசுவாசிப்பார். நல்லா நேசிப்பேன். எனக்கு அன்புங்கிறது எனக்கு ஆமேன். உங்களுக்கு தெரியாது என்னுடைய அன்பு. அவ்வளவு தூரம் கோபமும் உண்டு. கோபத்துக்கு மறுபடியும் அன்பு தான். கோபம் இருக்கு எவ்வளவு தூரம் பண்றாங்களோ அவ்வளவு தூரம் அன்பு உண்டு, பெருசா இருக்கு. அப்படிதான் பைபிளுடைய ஒரிஜினல் சத்தியம். பிறப்பு எங்க அதிகமா இருக்கோ, பிறப்பு எங்க முதல்ல வச்சிருக்கோ அங்கதான் அன்பு இருக்கு. அதான் பவுலுக்கு தெய்வ மனுஷன் அங்கேதான் நிற்கிறது. அன்போட வருவா, பெரும்போட வருவா. அன்புங்கிறது சிச்சை, பிறப்பு என்பது சிச்சை. சாரி, அன்பு பிறப்பு என்பது சிச்சை. அன்பு என்பது அது எப்படி இருக்கு தெரியுமா? சகலத்தையும் மன்னிக்கிறது. சிச்சைங்கிறது தண்டனை இல்லை. தண்டனை வேற, சிச்சை வேற.
அவன் அன்பு வேற, பிறப்பு பிறப்பு அன்பு எல்லாம் வசத்துடைய ஆழ்ந்த தீர்க்க தரிசன சத்தம் புரிஞ்சுக்கொள்ளணும். வசத்தை நம்ம அப்படியே படிக்கணும், அப்படியே விட்டு போயிட்டு இருக்கிறோம். வாக்குத்தம் கர்த்தர் ஆட்களுக்கு கொடுத்த வாக்குத்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார், உன்னை ஆசீர்வதிக்கும் அவை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் என்னை ஆசீர்வதித்தார். நான் வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆமேன். அவர் வேதத்தார் பிள்ளை கல்யாணத்துக்கு ஜெபிச்சேன். எனக்கு கல்யாணத்தில் இருந்தார். களம் தீர்ன்னு ஜெபம் பண்ணேன், களத்தை தீர்த்தார். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இது உனக்கு ஆண்டு வச்சிருக்கிற ஆசீர்வாதம். உடன்படிக்க வேறு இதெல்லாம் இளையனக்களை கிரியன ஒன்று. இதெல்லாம் உங்களுக்கு ஆண்டு செய்வார். ஆண்டோட விசுவாச வாழ்க்கையில் நடக்கும்போது களம் தீராம எங்க போகும்? தீரும். பார்த்து வசதி வந்துருச்சு, வயசு போயிடுச்சு, நான் எப்படி தீர்ப்பேன்? இல்லைன்னா உனக்குரிய நன்மையை பெற்றுக்கொண்டு வருவோம் தீர்ப்பான். ஆமென். நீ சந்தோஷமாயிடு. எதுக்காக களப்பட்ட பேரு? இப்போ களை இருக்கு, எவ்வளோ இருக்குப்பா? 1 கோடி ரூபாய் களை இருக்குப்பா. எதுக்காக களை வாங்கின? இப்போ வேற ஒன்றும் இல்லைப்பா, ஒரு 25 கோடி ரூபாய்க்கு ஆமேன் வீடு வச்சேன், அதனால ஒரு 5 கோடி ரூபாய் களை வந்துருச்சுப்பா. பயப்படாத, 25 கோடி ரூபாய் வீடை எந்த மனுஷன் சுதந்திரத்துக்கு கொள்வானோ, ஒன்றால் முடியாமல் இருந்தால் அவன் தீர்க்கக்கூடிய கிருபை கற்றுக் கொடுப்பார். அங்கேதான் வாக்கியத்தை நிற்குது. இதெல்லாம் புதிய நீ ஏன் கவலைப்படுறேன்னு கேட்குறது. ஆனால் கவலைப்படாமல் அவருடைய வசனங்களை வார்த்தை கை கொண்டு நடந்தா எல்லாருடைய சமயத்தில் பார்த்து கொள்ளப்படுது. அதான் விசுவாசம் வைத்து நீ அப்படி கவலைப்படக்கூடாது. நானா எனக்கு புள்ள இருக்கு அதெல்லாம் அவகத்தை பொறுமே இருங்க. ஆமீன். அப்படி மட்டும் கவலைப்பட மாட்டாங்க. வாங்கினவங்களுக்கு கொடுக்கும்படி கற்று கிழிச்சுவேன். ஆமீன். அதே மாதிரி நீ கவலைப்படாதீங்க. உண்மையாகவே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து சம்பாதித்த சம்பாத்தியம் உண்டெங்கில், உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஆசீர்வாதம் உண்டெங்கில், மெய்யாகவே தேவ உழைக்கலாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ உண்மையை உத்தமாய் இருப்பது உண்டெங்கில், உன்னுடைய கையில் பிரயாசம், உன்னுடைய ஞான நன்மைகள் ஒன்றும் பிறரிடத்தில் போவதில்லை. நான் தனியாக உனக்கு தராமல் கற்று விடுவதும் இல்லை என்று நான் வசனம் சொல்லுகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும். அதில் கூட கிடைக்கணும், நாளத்தனை அதிகமாக கிடைக்கணும். ஆனால் மாம்சமான மனுஷர்கள் அடிமைப்பட்டு ஏற்றுக்கொண்டாலும் நான் தேவனுடைய அனுபவத்தோடு சொல்லுகிறேன், நான் சாட்சியோடு சொல்லுகிறேன். இந்த டிவி சேனல்லாம் சேனல் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தரிசனத்தை சொல்றேன். எனக்கு திருமணமாகிவிட்டது. ஆமீன். திருமணமாகி நான் வீட்டில் வந்து மனைவி வச்சுக்கிட்டு வீடு காணுங்கிற ஒரு நிகழ்வு உண்டு. பெண் வீட்டார் மணமகன் வீட்டார் வீடை பார்த்து சில பரிசு பொருட்களை எங்கள் மாப்பிள்ளை வீட்டுகளுக்கு அனுப்புவாங்க, சீர்வரிசைகள். அந்த நிகழ்ச்சி ஒன்று திருமணம் முடிந்த பிற்பாடு சாயங்காலம் வீட்டில் நடக்கும். பாருங்க, நடக்கும்போது எனக்கு ஒரு ரூம், அந்த பழைய வீடு, பழைய பெரிய வீடு, அந்த ஒரு ரூம் அறை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறையை பார்த்தீங்கன்னா மனுஷனே இருக்க முடியாது. எப்போ இடிஞ்சு கீழே விட நீ அது ரிப்பேர் பார்க்கவும் கிடையாது. அப்படியே நான் வச்சிருந்தேன்.
அதுதான் எனக்கு கொடுத்தாங்க அந்த ரூமை. ஏன்னா கடைசி பிள்ளை நான் தான். அதனால அந்த அறையை தான் எனக்கு கிடைச்சிது, ஒதுக்கப்பட்ட அறை. ஆமீன். அதனாலே இருந்தேன். எங்கள் தகப்பனும் தாயும் இருந்த அந்த அறை. தாய் என்னை விட்டு போயிட்டாங்க. தந்தை வெளியில் காலில் படுக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு ரூமம் தான் காலி. பாக்கியில் எல்லாம் அண்ணங்க இருக்காங்க. ஆமீன். குடும்பத்தோடு அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வீடுகால வந்தவங்கெல்லாம் அந்த பீரோயை உள்ளாடி கொண்டு வர வசதி கிடையாது. கட்டில் உள்ள போடுகிற அளவுக்கு வசதி கொஞ்சம் சுருக்கு. ஏன்னா உள்ளாடி ஒரு கட்டு கிடக்கு. அதெல்லாம் எடுத்து வர எல்லாம் வெளியே அங்கே வச்சுட்டாங்க. வந்து பார்க்குறவங்க கண்ணெல்லாம் முகையெல்லாம் வீங்கி போய் போகிறாங்க. சரி, அவங்க சொந்தக்காரங்க இப்படி கண்டுக்கிட்டு மாமா கொடுத்துட்டாங்களேன்னு சொல்கிறது எனக்கு காது கேட்கா குறைய அவங்க முகத்தில் எடுத்து பார்க்குறது. அதே வேளையில் என் பக்கத்தில் எங்கள் அண்ணங்காரங்க ஒருத்தர் அந்த பெண் வீட்டாரோடு இந்த ஆகாரம் புசித்து கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, அவளுக்கு அந்த பிள்ளைங்க சட்டத்தில் இன்னைக்கு எவ்வளவு நகைக்கணக்கு. நாளை காலையில் வந்து பாருங்க, ஒற்ற ஒரு நகை கிடைக்காது நீ. ஆமீன். என்னுடைய சகோதரருக்கு சமமான சகோதரர் சொன்னாரு. நானும் கேட்டேன், இன்னொரு சிலர்கிட்ட சொன்னதையும் நான் கேட்டேன். ஆமீன். நான் அதை நினைத்து அப்பவே நான் போராட விரும்புவேன். அவர் சொன்ன உண்மைதான். ஆமீன். பாருங்க, திருமணம் முடிந்தது. எல்லாரும் ஐயோ, அவங்க எங்கள் மனைவி வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க, பாடு கிணத்துல கொண்டு பிள்ளைய போட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆமீன். அதுக்கப்புறம் அந்த காரியத்தை பாருங்க. மறுநாள் நான் அவங்க வீட்டுக்கு விருந்துக்காக அழைக்க 3 நாள் அவங்க விருந்துக்கு போவாங்க. எங்கள் பகுதியில் உள்ள கிராமம் அந்த முறைப்படி அங்கே தங்கி இருந்துக்கிட்டு அடுத்து வருவாங்க. நான் தங்கும்போது மாமாவும் மாமியை கூப்பிட்டு உட்கார வச்சேன். கேட்டேன், உங்களுக்கு நிறைய கலை இருக்காமாம்மா அப்படின்னு கேட்டேன். இல்லை மக்களே, பரவாயில்ல, கலை இருக்கு, அதில் பரவாயில்ல, நான் அதை அழைச்சிக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை மாமா, வேணும் என்ன உங்கள் பிள்ளைக்கு நான் ஜுவல்ஸ் இருக்கு. ஏன்னா கஷ்டப்பட்டவர். எங்கள் மாமாவிட்ட நான் எதுவுமே அன்றைக்கு சரி எதையும் கேட்ட கிடையாது. மாமா, நீங்கள் இன்னைக்கு வேணும்னா இந்த எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் நான் ஒன்றும் இல்லை, கஷ்டத்தான் கஷ்ட எடுத்தான்னு நினைப்பேன். ஆனால் இது இங்கேருந்து போச்சுன்னா நீ அங்கே வரும்போது இங்கே திரும்பி வரும்போது எனக்கு அப்படின்னா எங்கே நகை எங்கே இருக்கு நீங்கள் என்னை கேள்வி கேட்கக்கூடாது. அது எனக்கு இஷ்டப்படாது. மேலேன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வச்சுக்கிடுங்க. என் குடும்பத்துக்கு இந்த பிள்ளைங்க கருத்து இப்படி கலந்தா நான் நிம்மதியாக வாழ முடியாது, அதுவே எனக்கு தோல்வியாக இருக்குன்னு சொல்லி விட்டுட்டேன். இல்லை மக்களே, அவங்க பிள்ளை போட்டுக்கிட்டு நான் போடுறதுக்குல்லப்பா, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய டைமாக விற்க வச்சு தான் விட்டார். என்னை இல்லையும் சிந்தித்து கொண்டு இருக்கிறது. என் மனைவியருக்கெல்லாம் ஒரு உண்மையிலே எனக்கு கருத்தில் கொடுத்த நல்ல ஒரு துணை, புத்தியுள்ள ஸ்திரீ, குலச்சாலியான ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். குலச்சாலியான ஸ்திரீயை தெரிந்து கொள்வோம் யார்? நான் அழகையும் பார்க்கிறேன், பணத்தை பார்க்கல, படிப்பை பார்க்கிறேன். ஆண்டோட்ட கேட்டது ஒன்று, அதை பெற்றுக்கொண்டேன். நல்ல ஒரு பிள்ளைகளுக்கு கொடுக்கிறப்பா. என் குடும்பத்துக்கு இந்த பிள்ளையை, குடும்பத்துக்கு எனக்கு பிடித்த ஒரு பிள்ளை, மாவட்டத்தில் அழகை கேட்கிற இவர் தான் நான் சொல்லிட்டு அதை கற்று அனுமதித்தார். பாருங்க, அந்த வார்த்தையின்படி மாமா சொல்லி பார்த்து விட்டு மதிப்பதற்கு போகிற நாள் வரைக்கும் உண்டு. ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா,
கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் அளவுக்கு ஒரு மனுஷனை புடமிடுவாரு. அதான் வசனம். ஆமீன். தீர்க்கதரிசனம் நிறைவேறும் அளவுக்கும் அவர் கைவிடவும் மாட்டார். அதுவும் வசனம் பார்க்கறது. அப்போ இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு சம்பவம். எல்லாம் போயிடுச்சு, எல்லா ஜீவன்ஸும் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. ஆனால் எங்கள் மனைவியும் நானும் தான் மிச்சம். கடவுள் தீர்த்த பாடு கிடையாது. அதெல்லாம் ஒரு சாட்சியில் நான் அறிவிச்சிருக்கிறேன். நான் படாத வேதனையே கிடையாது. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்த ஒரு மனுஷன். ஆனால் நான் சொல்கிற காரியம் அப்போவே ஆண்டவரை எனக்கு வர்ற கஷ்டம் இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் எந்த ஒரு பிள்ளைங்க வரக்கூடாத பாம்பை இன்னைக்கு சொல்லுவோம். அன்னைக்கே சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு நாளும் வருவேன். யாரும் வரக்கூடாதுப்பா, யாருக்கும் எங்கள் குடும்பம் சொல்ல வரக்கூடாதுப்பா அப்படின்னா மனசுக்குள்ளே சொல்லிட்டு போச்சேன். என்ன எனக்கு என்னன்னு தெரியாது. அப்பா இப்போதான் ஜெபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என் தேவைப்படுகிறது இப்போ எல்லாம் போச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நேர் மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்படி நேரம் மாறி போயிட்டு எந்த மனுஷன் சொன்னாரோ அவருக்கு அந்த பூமியை என் மனைவிக்கு பேர வாங்கும்படி கற்றுக்கிச்சு. அவர் சொன்னது உண்மைதான், அவர் பேசுறது உண்மைதான். ஆனால் ஆண்டோட கிரியைப்படி அன்னைக்கு மனைவியும் அதை வச்சு கவலைப்படல. ஆமீன். நானும் கவலைப்படல, அவரை குற்றப்படுத்தல. அவர் சொன்ன முன்னக்கூட்டே சொல்லி விட்டார். அது ரொம்ப நல்லது. ஆமீன். எல்லாம் விடா முறை வச்சுதான் ஆண்டவர் பெரிய காரியம் செஞ்சாரு. இல்லைன்னா பையனை கொத்தடிப்பு பிரச்சனை வந்துருக்கணும். நானும் அதுதான் போய் மாவாட்டி உண்மையை சொன்னேன். அவர் அரைச்சி பார்த்தா ஒன்றும் இல்லை, இது கூட இல்லை அப்படி லெவலுக்கு வந்தாச்சு. எல்லாமே போச்சு. சரி, மனுஷன் பார்த்தா மனுஷன் குடிக்காத மனுஷன், அதுவும் அதுவும் இல்லை, மனுஷனே இல்லை. சரி, பொண்ணு போட்டு பொருள் போட்டு எல்லாம் போட்டு மனுஷனாகவும் இல்லாத மனுஷன் அதுவும் இல்லை. எப்படி இருக்கும்? அப்போக்காரருக்கு எப்படி இருக்கும்? பின்ன கள்ளத்தை எல்லாம் போவார். ஆனாலும் இந்த யோசிப்பு போல இந்த யாக்கோபு போல வாக்குத்தை என்னது? இந்த உலகத்தை பெரிய ஆசுவத்தை பெற்றுக்கொண்டு நீ விடுவாரோ? எனிவே ஆமென். நீ வாக்குத்தை பண்ண எல்லாம் பயப்படக்கூடாது. நான் மாறு சாதிப்பேன். நான் சின்ன பிள்ளையிலே கர்த்தரோடு பேசுவேன். நான் பேச ஒரு வழக்கமான ஒரு வார்த்தை உண்டு. நான் இந்த உலகத்தில் பெரிய ஆளாக இருப்பேன். ஆமீன். நான் பழமையாக இருப்பேன், நான் மேன்மையாக இருப்பேன் அப்படின்னு. ஆமீன். அது நான் உண்மையாகவே நான் சொல்கிறேன். என் கர்த்தர் நான் சொன்ன அந்த வார்த்தையை நான் நினைத்து அழுத எல்லாம் என்று கேட்டு அதை இன்றைக்கு எனக்கு சுதந்திர வழியாக கர்த்தத்தை வார்த்தையைப்படி கொடுத்துருக்கு. உண்மையை சொல்லுங்க. இதுக்கா இந்த வாக்குத்தை ஒரு பிள்ளை பிறக்கும் போது சில வாக்குத்தை வைத்திருக்கிறது. கருவில் ஒன்றை தெரிந்து கொண்டேன். வாக்குத்தம் அவர் நிறைவேற்றுவார். அவன் என்ன தேவைப்படுகிறது? அப்போ இந்த வார்த்தையின்படி வாசிக்க ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்னார். அப்படியாமே அப்போ ஆண்டு சொன்ன வார்த்தையின்படி யாக்கோபுக்கு உடன்படிக்கையின்படி கர்த்தர் உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி கைவிட மாட்டார் என்று சொல்லி. ஆகவே நீ கேட்ட வார்த்தையின்படி கைவிடாத தெய்வன் நம்மை கைவிடாமல் காத்து நடத்துவார். உலகத்துக்குரிய எல்லா காரியமும்
உங்களை கைவிட்டாலும், இவருமே நண்பர், பண்பர், உற்றார், உறவினர் எல்லாரும் கைவிட்டாலும் இயேசு உங்களை கைவிடாமல். அதுக்கு நான் சாட்சி, என்னுடைய சாட்சி, என் குடும்பத்தின் சாட்சியை உங்களுக்கு சமர்ப்பித்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு நான் விடைபெறுகிறேன். இந்நாளைய தினத்தில் ஆமேன். எப்படிப்பட்டவர்களை கைவிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, இன்னும் ஒரு வசனம் இருக்குது. ஒருவேளை எனக்கு 30 வயது ஆயிடுச்சு, ஆமேன், இல்லை என்ன இனி என்னங்க என் காட்டுவது, என்னை காத்து எனக்கு மீனை காதி நிறைவேற்றுவார் அப்படின்னு உள்ளது. நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் இன்றைக்கு கிரியை செய்வதாக. கேட்ட வார்த்தையின்படி, வசனத்தின்படி நீங்கள் நடக்க ஒப்பு கொடுங்க. விசுவாசத்தை கையில் எடுங்க. நான் இப்படி மாறுவேன் அப்படின்னு ஆண்டவரோடு இருந்தால், நீங்கள் எந்த பாவ கை இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் குடும்பம் இருந்தாலும் கண்டிப்பாக மாற்ற சர்வவல்லமையுள்ள தேவன். அவர் இயேசு வாழ்கிறார். அவர் தான் கர்த்தர். ஆமேன். மெசியா இயேசு. ஆமேன் என்பதை சொல்லி ஜெயிப்போம். நன்றி பாடக தகப்பனே, நீ சொன்ன வசனங்களை, வார்த்தைகளை எல்லாம் என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிற ஆலோசனையாக, செய்தியாக, தீர்க்கதரிசனமாக, வார்த்தையாய் கொடுத்திருக்கிறேன். இது ஒன்று கூட கீழே விடாதபடிக்கு அவர் இதயத்தில் விழுந்து ஒன்று முடியாத சோர்ந்து போய் கிடக்கிற என் ஜனம் இந்த வார்த்தையை கேட்டு எழும்ப, பிரகாசிக்க, ஒளிவெடுக்க, மேன்மை காணப்பணி எனக்கு. இது என்னால் உண்டானதல்ல, இது உம்மாறு உண்டானது என்பது ஜனங்க புரிந்து கொள்ளும்படி கிரியை செய்யும். அப்பிரயோஜனமான நான் இந்த வார்த்தையை, இந்த உம்முடைய ஊழியக்காரராகிய நான் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். கற்று நீர் கிரியை செய்தால் உண்டு. ரட்சிப்பை கருணையிடும். இவர்கள் காயமாறட்டும், புண் சிறுவது கப்பலற்றும். கர்த்தரை நாம் மைமிக்கின்று உத்தம ஜீவ மார்க்கமாகிய இயேசு கிறிஸ்துவ மார்க்க பின்பற்றி சாட்சியாய் வாழ்ந்து சாட்சியாய் நேரிக்கும்படிக்கு கர்த்தரை கிரியை செய்யும். ஆத்மா வெளியேறப்பட்டதாக, ஆத்மா விளைவேறப்பட்டதாக எங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ள நீ எனக்கு நன்மையான இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனது பிள்ளைகளை நாளை திருத்தூர் வாங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன்.